தியா, இன்னைக்கு நான் உணர்ந்த அந்த உணர்வை வார்த்தையால சொல்ல முடியாதுடி. நம்ம பையன் மூலமா நான் மறுபடியும் பிறந்த மாதிரியே இருக்கு என்று கூற, தியா அவனது கையை பிடித்து கொண்டு, விக்ரம், நீங்க எவ்வளவு அன்பானவர்னு எனக்கு தெரியும். விதார்த் உங்களை மாதிரி ஒரு அப்பாவாடைய புண்ணியம் பண்ணியிருக்கான் என்று மகிழ்ச்சியாக கூற, விக்ரம் குனிந்து அவளது காதோரம், ஆனா இந்த தேவதை அடைய நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கேன் என்று சொல்லி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட இதமான முத்தத்தினை பதித்தான். நிலவொளி அவர்களுக்கு ஆசி வழங்குவது போல ஜொலித்தது. தியா மற்றும் அஞ்சலியின் தியாஞ்சலி காஃபே இப்போது ஒரு சர்வதேச நிறுவனமாக மாறப்போகிறது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்காக மொத்த குடும்பமும் மாலத்தீவிற்கு கிளம்பியது. விமான நிலையத்தில் சின்ன தம்பி ஒரு விசிலுடன் சுற்றி வந்து கொண்டிருந்தார். அர்ஜுன், சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பிளேன் மேல பறக்கும் போது யாரும் ஜன்னலை திறக்க கூடாது. அதே மாதிரி பைலட் தூங்குறாருன்னு அப்பப்போ செக் பண்ணணும் என்று அவர் சீரியஸாக சொல்ல, அர்ஜுன் தலையில் கை வைத்துக் கொண்டான். அப்பா, ஜன்னலை திறந்தா நாம ஒரேடியா மேல போயிடுவோம்பா. பிளீஸ், அங்க போற வரைக்கும் அமைதியா தான் இருங்களேன் என்று அர்ஜுன் கெஞ்ச, விக்ரம் சிரித்துக்கொண்டே விதார்த்தை தூக்கி பிளேனை காட்டினான். விதார்த், அப்பா அப்பா என்று சொல்லிக்கொண்டே விக்ரமின் கழுத்தை இருக்க கட்டி கொண்டான். மாலத்தீவு வந்து இறங்கியதும் அந்த நீல நிற கடல் நீரை பார்த்ததும் அர்ஜுன் மிகவும் குஷியானான். அஞ்சலி, இங்க பாருடி, எவ்வளவு தண்ணி இருக்கு. ஆனா ஒரு கொசு கூட இல்ல. இதே நம்ம ஊர்ல இருந்தா இந்நேரம் நம்ம கொசுவத்தியோடையே சுத்திக்கிட்டு இருப்போம்ல என்று கமெண்ட் அடிக்க, அஞ்சலி அவனை முறைத்தவளோ, அர்ஜுன், எதுக்கு மொக்க காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வர வர உங்க அப்பா கூட சேர்ந்து உங்களோட காமெடி சென்ஸ் அதிகமாயிட்டே போகுது என்றார். விக்ரம் அனைவருக்கும் கடலுக்கு நடுவே இருக்கும் தனித்தனி வில்லாக்களை புக் செய்திருந்தான். சின்ன தம்பி தனது வில்லாவிற்குள் நுழைந்ததும், விக்ரம் தம்பி, என்ன இந்த வீட்டுக்கு அடியில மீன் ஓடுது? ஒருவேளை இந்த மீன் என்ன கடிக்க ஆரம்பிச்சா நான் என்ன பண்றது என்று கேட்க, விக்ரம் பொறுமையாக, சார், இது வெறும் கண்ணாடி தரதான், பயப்படாதீங்க, மீன் எல்லாம் வெளியில வந்து உங்களுக்கு அடிக்காது என்று விளக்கினான். அன்று மாலையில் கடற்கரையில் அனைவரும் ஒன்றாக கூடினர். அங்கு விதார்த் மணலில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தான். அர்ஜுன் விதார்த்திற்கு மணலில் ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷனை கட்டி கொடுத்து கொண்டிருந்தான். விதார்த், இதுதான் லாக்அப், இதுதான் உங்க அப்பா கம்பெனி என்று அர்ஜுன் சொல்ல, விதார்த் அந்த மணல் கோட்டையை ஒரே உதையில் கலைத்து விட்டான். அட கடவுளே, பாத்தீங்களா சார், இவன் இப்பவே உங்க கம்பெனிய தாரமட்டமாக்குறான். இவன் பெரிய டானா வருவான்னு நினைக்கிறேன் என்று அர்ஜுன் கூற, விக்ரம் ஓடி வந்து விதார்த்தை தூக்கினான். டேய், அவன் கம்பெனியை கலைக்கலடா, புதுசா கட்ட போறான் என்று மகனை விட்டு கொடுக்காமல் பேசினான். இரவு நேரத்தில் விக்ரமும் தியாவும் மட்டும் தனியாக ஒரு சிறிய படகில் கடலுக்கு நடுவே சென்றனர். நிலவொளி கடலில் பட்டு பிரதிபலிக்க, தியா விக்ரமின் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்தாள். விக்ரம், இந்த அமைதி, இந்த தனிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று தியா சொல்ல, விக்ரம் அவளது விரல்களை கோர்த்தபடி, தியா, பிசினஸ், பணம் இதெல்லாம் தாண்டி உன்னோட இந்த ஒரு நிமிஷம் கிடைக்கிறது தான் என் வாழ்க்கையோட வெறியா தோணுதுடி. நீ என் கூடவே இருக்கும்போது எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை என்று அவளது காதோரம் முத்தமிட்ட விக்ரம் அவளை தன் பக்கம் இழுத்து அவளது நெற்றியில் விழுந்த அந்த ஈரமான கூந்தலை ஒதுக்கிவிட்டபடியே, தியா, விதார்த் பிறந்ததுக்கு அப்புறம் நாம நமக்கான நேரமே செலவிடலடி என்று கூறியவன் அவளது தாடியை இழுத்து பிடித்து அவள் இதழ்களில் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தினை பதித்தான். சுற்றிலும் கடல் நீர் மென்மையாக அலைமோத இருவரது காதலும் அங்கே ஒரு கவிதையாக மாறியது. மறுபுறம் அர்ஜுனும் சின்ன தம்பியும் மீன் பிடிக்க முயன்று கொண்டிருந்தனர். சின்ன தம்பி ஒரு தூண்டிலை போட்டுவிட்டு, மீன் கிட்டையும் விசாரணை நடத்தணும், ஏன் வலையிலே விழமாட்டேங்குதுன்னு சட்டம் கேட்கணும் என்றார். திடீரென்று தூண்டிலில் ஏதோ சிக்க அர்ஜுன் பலமாக பிடித்து இழுத்தான். அப்பா, இங்க பெரிய மீனை சிக்கிடுச்சுப்பா, சீக்கிரம் வாங்க என்று இழுக்க, கடைசியில் வெளியே வந்தது ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டில். அதை பார்த்த அர்ஜுன் ஏமாற்றமாக நிற்க,
அர்ஜுன், பாத்தியா, மாலத்தீவு கடல்ல கூட திருட்டு நடக்குது. மீனுக்கு பதிலா குப்பையை அனுப்பி நம்மள ஏமாத்துறாங்க. இத நான் விட மாட்டேன் என்று சின்ன தம்பி கத்த, அஞ்சலி பின்னால் இருந்து வந்து, நீங்க 2 பேரும் மீன் பிடிக்கிறத நிறுத்திட்டு சாப்பிட வாங்க. அங்க தியா நீ உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று அதட்டினாள். அடுத்த நாள் ஒரு பெரிய ரிசார்ட் ஹாலில் பிசினஸ் மீட்டிங் நடந்தது. தியாவும் அஞ்சலியும் பிரமாதமாகவே அவர்களது பிரசன்டேஷனை கொடுத்தனர். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வியந்து போயினர். அப்பொழுது விக்ரம் எழுந்து நின்று, எல்லாரும் கேட்டுக்கோங்க, இவங்க 2 பேரும் என் குடும்பத்தோட தூண்கள். இவங்க பிசினஸ்ல நான் ஒரு இன்வெஸ்டர் மட்டும் இல்ல, இவங்களோட மிகப்பெரிய ரசிகன் என்று கைதட்டி பாராட்டினான். அப்போது விதார்த் விக்ரமின் கையை பிடித்துக் கொண்டு, அப்பா சூப்பர் என்று சொல்ல அவன் பேசிய முதல் முழு வாக்கியம் அது. அந்த ஹாலில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். விக்ரம் கண் கலங்கி விதார்த்தை தூக்கி அணைத்துக் கொண்டான். வெற்றிகரமாக ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கடற்கரையில் ஒரு கேம்ப் ஃபயர் பார்ட்டி நடத்தப்பட்டது. அர்ஜுன் ஒரு பழைய ஹிட் பாட்டுக்கு தமாஷாக டான்ஸ் ஆட சின்ன தம்பி விசில் எடுத்து உற்சாகப்படுத்தினார். விக்ரம் தியாவை கட்டி அணைத்துக் கொண்டு, தியா, இந்த வாழ்க்கை இப்போ முழுமையாயிடுச்சுடி. நாம எல்லாரும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் என்றான். நிச்சயமா விக்ரம், இந்த அன்புதான் நம்ம குடும்பத்தோட பலமே என்றாள் தியா. ஒரு வழியாக மாலத்தீவு பயணத்தை முடித்துவிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியது மொத்த குடும்பமும். வெளியில் வந்த அனைவரும் காரை நோக்கி செல்லும் போது அர்ஜுனின் வாக்கி டாக்கி அலறியது. சார், நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த சர்வதேச கடத்தல் கும்பல் தலைவன் மணி இப்போ ஏர்போர்ட் பார்க்கிங் ஏரியாவில ஒரு கார்ல தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யறான் என்று கூறிய அடுத்த நொடி அர்ஜுன் சட்டென்று விக்ரமை பார்த்தான். சார், கடமை என்ன அழைக்குது, நீங்க அஞ்சலிய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் இந்த வேலையை முடிச்சிட்டு பின்னாடியே வந்துடுறேன் என்றதும் விக்ரம் அவனது தோளை தட்டி, அர்ஜுன் நீ போ, ஆனா ஜாக்கிரதையா இரு, சரியா? அவன்கிட்ட ஆயுதம் எல்லாம் இருக்கலாம் என்றான். அர்ஜுனும் சரி என்றவன் ஒரு சல்யூட்டை அடித்துவிட்டு ஓடினான். சின்ன தம்பி அவன் பின்னாலேயே ஓடியவர், அர்ஜுன், சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவனை பிடிக்கும் போது வாரண்ட் இருக்கான்னு கேட்காத, முதல்ல முழங்கால சுடு என்று கத்தினார். அர்ஜுன் பார்க்கிங் ஏரியாவில் அந்த திருடன் காரில் ஏறுவதை பார்த்தான். உடனே ஒரு பைக்கை எடுத்துக்கொண்டு துரத்த கார் வேகமாக மெயின் ரோட்டில் சென்று கொண்டிருந்தது. அந்நேரம் அர்ஜுன் புல்லட்டில் சீறி பாய்ந்து காரின் முன் சக்கரத்தை சுட்டான். கார் நிலை தடுமாறி நின்றதும் அந்த திருடன் வெளியே வந்து துப்பாக்கியை எடுக்க முயல, அதற்குள் அர்ஜுன் காற்றில் பறந்து வந்து அவனை ஓங்கி ஒரே மிதி மிதித்தவன், உன்னால என் பொண்டாட்டியையும் குடும்பத்தையும் ஏர்போர்ட்லயே விட்டுட்டு உன்னை துரத்திட்டு வந்திருக்கேன்டா. என் ஹனிமூன் டயர்ட்னஸ் முழுக்க உன் மேலதான் காட்ட போறேன் என்று அவனை அடித்து நொறுத்தி லாக்அப் செய்தான். உடனே அங்கிருந்த மக்கள், ஏசி அர்ஜுன் சார், சூப்பர் என்று கைத்தட்டினர். பிறகு வீட்டிற்கு வந்ததும் விக்ரம் அர்ஜுனின் வீரத்தை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். தியா, அர்ஜுன் நிஜமாவே ஒரு புலிதான், அவனோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி என்று கூற, தியாவோ விக்ரமின் சட்டை காலரை பிடித்து தன் முகத்தருகே இழுத்தவள், ஆனா அந்த புலியை விட அந்த புலிக்கு துணையா நிக்கிற இந்த சிங்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். உடனே விக்ரம் அவளை தன் பக்கம் இழுத்து, அப்போ இந்த சிங்கத்துக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குமா என்று கேட்க, தியா வெட்கத்துடன் அவனது நெஞ்சில் சாய்ந்தவள், விதார்த் பர்த்டே வேலை இருக்கு விக்ரம், இப்போ என்ன விடுங்க என்று சொல்ல, விக்ரம் அவளது காதோரம், பர்த்டே வேலை முடிஞ்சதும் நாம ஒரு லவ் மீட்டிங்க வச்சுக்கலாமா என்று கேட்டு கண்ணடித்தான். அதற்கு பிறகு விதார்த்தின் முதல் பிறந்த நாள் வந்தது. விக்ரம் தனது வீட்டை ஒரு டிஸ்னிலேண்ட் போலவே மாற்றியிருந்தான். ஊர் முழுக்க இருந்த ஆதரவற்ற இல்ல குழந்தைகளுக்கு புத்தாடைகளும் உணவுகளும் வழங்கப்பட்டன. அஞ்சலியும் தியாவும் சேர்ந்து விதார்த்திற்கு ஒரு அழகான நீல நிற கோட் ஷூட் அணிவித்து விட்டனர். விக்ரம் அதை பார்த்துவிட்டு, தியா, இவன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான்ல என்றதும், உங்களை மாதிரி இல்ல விக்ரம், உங்களை விட 10 மடங்கு அழகா இருக்கான் என்று தியா சொல்ல, அர்ஜுன் அங்கே வந்து, யார கிண்டல் பண்றீங்க சிஸ்டர்
விதார்த் என்ன மாதிரி தான் கெத்தா இருக்கான் என்று சொல்லி விதார்த்திற்கு ஒரு குட்டி போலீஸ் ஷீப்பை பரிசாக கொடுத்தான். கேக் வெட்டும் நேரம் வந்தது. 5 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட கேக் மேஜையில் இருக்க சின்ன தம்பி மைக்கை எடுத்துக்கொண்டு, எல்லாரும் இங்க பாருங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னா கேக் வெட்டும் போது யாரும் ஹாப்பி பர்த்டே பாட்ட தப்பா பாடக்கூடாது. அதே மாதிரி கேக்க ஒருத்தர் முகத்துல இன்னொருத்தர் பூசக்கூடாது. இது அசிங்கமான குற்றம் என்று அனௌன்ஸ் பண்ணியதும் அர்ஜுன் மெதுவாக ஒரு துண்டு கேக்கை எடுத்து சின்ன தம்பியின் மூக்கிலேயே பூசியவன், அப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்காவது இந்த சட்டத்தை விடுங்கப்பா என்று கத்த சின்ன தம்பி சிரித்து கொண்டே அர்ஜுனை துரத்தினார். அந்த விழாவே சிரிப்பொலியில் அதிர்ந்தது. கேக் வெட்டி முடித்ததும் விக்ரம் தியாவை மேடைக்கு அழைத்தவன், இன்னைக்கு என் மகனோட பிறந்த நாள் மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில என் மனைவி தியா வந்த பிறகு நான் அடைஞ்ச எல்லா வெற்றிக்கும் அவளுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும் என்ற விக்ரம் ஒரு பாக்ஸை திறந்து தியாவிற்கு ஒரு வைர நெக்லஸை எடுத்து போட்டு விட்டவன், இது வெறும் நகை மட்டும் இல்ல தியா, இது உன்னோட அன்புக்கு நான் கொடுக்கிற ஒரு சின்ன அடையாளம் என்றதும் தியா நெகிழ்ந்து போய் விக்ரமை அணைத்துக் கொண்டவள், விக்ரம் நீங்களும் விதார்த்தும் தான் என் வாழ்க்கையோட பெரிய பொக்கிஷம். நீங்க 2 பேரும் இல்லனா நான் இல்ல என்றால். அப்போது விதார்த் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து விக்ரம் மற்றும் தியாவின் கால்களை கட்டி அணைத்து, அம்மா அப்பா என்று சொல்ல அங்கிருந்து அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். பர்த்டே பார்ட்டி முடிந்து நள்ளிரவில் அர்ஜுன் அஞ்சலியை தோட்டத்தில் உள்ள ஊஞ்சலுக்கு அழைத்து சென்றவன் அவளை அதில் அமர வைத்து விட்டு, அஞ்சலி, பாரிஸ்ல நாம பார்த்த நிலாவை விட இங்க நம்ம ஊரு நிலா ரொம்ப அழகா இருக்குது இல்ல என்றதும், என்ன அர்ஜுன் திடீர்னு நிலாவை பத்தி எல்லாம் பேசுறீங்க என்று அஞ்சலி ஆச்சரியமாக கேட்டாள். இல்ல அஞ்சலி, உங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தேன். எனக்கும் இப்போ ஒரு குட்டி அர்ஜுன் வேணும்னு தோணுது என்று அவளது கையை பிடித்து காதலோடு சொல்ல, அஞ்சலி வெட்கத்தில் முகம் சிவந்து அர்ஜுனின் தோளில் முகம் புதைத்தவள், கூடிய சீக்கிரமே உங்களோட ஆசை நிறைவேறிடும், கவலைப்படாதீங்க அர்ஜுன் என்று கூறினான். அதற்கு பிறகு மதிய நேரம் விக்ரம் மாளிகையில் அனைவரும் மதிய உணவிற்காக அமர்ந்திருந்தனர். அப்பொழுது அஞ்சலி திடீரென்று தனக்கு தலை சுற்றுவதாக சொல்லி அங்கிருந்த சேரில் அமர சாவித்திரி அம்மா ஓடி வந்து அவளது முகத்தை பார்த்துவிட்டு அவளிடம் ஏதோ கேட்டவர் பின்பு அவளது நாடியை பிடித்து பரிசோதித்துவிட்டு, விக்ரம் தம்பி, தியா, ஒரு நல்ல செய்தி, நம்ம அஞ்சலி விசேஷமா இருக்கா என்று கூற அர்ஜுன் கையில் இருந்த ஸ்பூனை அப்படியே போட்டுவிட்டு வேகமாக எழுந்தவன், என்னது, நான் அப்பாவாக போறேனா, நிஜமாவா என்று சந்தோஷத்தில் அஞ்சலியை தூக்கி சுற்றினான். சின்ன தம்பி உடனே விசிலை எடுத்து ஊதியவர், அர்ஜுன் போது நிறுத்து, சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை இப்படி எல்லாம் தூக்கி சுத்தக்கூடாது, அது அவங்களுக்கும் அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஆபத்து, முதல்ல நீ இறக்கி விடு என்று அதட்ட அர்ஜுன் பயந்து போய் அஞ்சலியை மெதுவாக அமர வைத்தான். விக்ரம் ஓடி வந்து அர்ஜுனை கட்டி அணைத்துக் கொண்டு, வாழ்த்துக்கள் அர்ஜுன், நான் மாமா ஆக போறேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் என்று அவனும் விக்ரமை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டான். மாலையில் சின்ன தம்பி ஒரு பெரிய லிஸ்டுடன் அஞ்சலியின் அறைக்கு வந்தவர், அஞ்சலி இங்க பாரு, இது இந்த ஹெட் கான்ஸ்டபிள் சின்ன தம்பியோட அதிரடி டயட் பிளான். காலையில 6 மணிக்கு வேப்பல சாறு, 8 மணிக்கு சத்து மாவு கஞ்சி, மதியம் 1 மணிக்கு கிரிமினலை எப்படி அடிக்கணுமோ அப்படி இந்த சாப்பாட்டை சாப்பிடணும் என்றதும் அவளுக்கு தூக்கி வாரி போட, மாமா இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு குழந்தை பொறக்கிறதுக்கு முன்னாடியே வயிறு கெட்டு போயிடும் என்று அஞ்சலி புலம்பினாள். அந்நேரம் அர்ஜுன் அங்கே வந்து, அப்பா இது ஒண்ணு உங்க லாக்கப் இல்லப்பா, என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் வாங்கி தருவேன் என்று சொல்ல சின்ன தம்பி அவனை முறைத்தவர், சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு வாரிசு ஆரோக்கியமாக பிறக்க தாத்தா சொல்றதை கேட்கணும்னு என்று அவர் விவாதிக்க, அப்பொழுது தியா உள்ளே வந்து அவர்களை சமாதானப்படுத்தி அஞ்சலிக்கு ஆப்பிள் ஜூஸை கொடுத்தாள். அன்று மாலை விக்ரம் அலுவலகத்திலிருந்து வரும்போது
தியா ஒரு ஆண் நண்பருடன் கஃபே விஷயங்களை மிக நெருக்கமாக சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான். விக்ரமுக்கு சற்றே பொறாமை தட்டியது. அவன் கோபத்தில் நேராக தனது அறைக்கு சென்று விட்டான். இரவு தியா அறைக்குள் நுழைந்த போது விக்ரம் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்திருந்தான். என்ன விக்ரம், இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்று தியா கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உனக்குதான் இன்னைக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேச வேண்டியது இருந்ததே, அப்புறம் எதுக்குன்னா என்று விக்ரம் முணுமுணுத்தான். அதை கேட்ட உடனே தியா சிரித்து விட்டாள். ஓ, அப்போ என் விக்ரமுக்கு இன்னைக்கு பொறாம வந்துருச்சா? அவர் என் பிசினஸ் மேனேஜர் விக்ரம், அவரை போய் இப்படி பாக்குறீங்களே. யாரா இருந்தா என்னடி, நீ சிரிச்சு பேச வேண்டியது என்கிட்ட மட்டும்தான், வேற யார்கிட்டயும் இல்ல, புரிஞ்சுதா என்று விக்ரம் அவளை தன் பக்கம் இழுத்தான். தியா அவனது மூக்கை பிடித்து கில்ல, ஆனாலும் உங்களுக்கு இவ்ளோ பொறாம ஆகாது விக்ரம், நான் எப்பவுமே உங்க தியா மட்டும்தான், புரிஞ்சுதா என்று சொல்ல விக்ரம் அவளை அணைத்துக் கொண்டு, சாரி தியா, உன்னை வேற யாரு கூடவும் பகிர்ந்துக்க எனக்கு பிடிக்கலடி என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அடுத்த நாள் அர்ஜுன் கவலையுடன் விக்ரமிடம் வந்தவன், சார், எனக்கு பயமா இருக்கு, குழந்தை பிறந்தா அதை எப்படி தூக்கணும், எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியலையே என்று கோபமாக கூற விக்ரம் சிரித்துக் கொண்டே விதார்த்தை தூக்கி காட்டினான். இதோ பார் அர்ஜுன், குழந்தையை தூக்குறது ஒரு துப்பாக்கி பிடிக்கிறத விட மென்மையான விஷயம். விதார்த், மாமா கிட்ட போடா என்று விதார்த்தை அவனிடம் கொடுத்தான். விதார்த் அர்ஜுனின் மீசையை பிடித்து இழுக்க, அர்ஜுன், ஆ சார், இவன் இப்பவே என்னை எப்படி டார்ச்சர் பண்றான் பாருங்க, இவன் அஞ்சலிய மாதிரியே என்கிட்ட கைவரிசையை காட்டுறான் என்றதும் விக்ரம் சொன்னான், இதுதாண்டா அன்பு, அவன் உன்னை தொடுறதே ஒரு வாரம், பயப்படாத, நீ ஒரு நல்ல அப்பாவா இருப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என்றான். அன்று நள்ளிரவு 2 மணி இருக்கும். அஞ்சலி அர்ஜுனை எழுப்பினாள். அர்ஜுன், எழுந்திரிங்க அர்ஜுன் என்று பிடித்து உழுக்க, என்னாச்சுடி, இந்த நேரத்துல தூங்காம இப்படி பேய் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? என்ன பேய் மாதிரி இருக்கனா? அர்ஜுன், எனக்கு பயங்கரமா கோவம் வருது, ஆனா இப்ப நான் உங்ககிட்ட சண்டை போடுற மூட்ல இல்ல, எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும், அதுவும் அந்த ரோட்டு ஓர கடையில விக்கிற குச்சி ஐஸ் தான் வேணும். அஞ்சலி, இந்த நேரத்துல நான் எங்கடி போவேன், கடை எதுவுமே இருக்காதுடி, பிளீஸ் நீ படுத்து தூங்க, நாளைக்கு காலையில உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன் என்று அர்ஜுன் கெஞ்சினான். ஆனால் அஞ்சலி விடவே இல்லை. சரி சரி இரு, நான் போய் கடை ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு வரேன் என்று சொல்ல, என் செல்ல அர்ஜுன், தேங்க்யூ சோ மச் என்று அவன் கன்னத்தில் முத்தமிட, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல, போடி, பேய் வாக்கிங் போற நேரத்துல என்ன ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வான்னு அனுப்புற, நீ மட்டும் என் புள்ள பொறக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன் என்று புலம்பியபடியே எழுந்து சென்றான். வேறு வழி இல்லாமல் அர்ஜுன் காரை எடுத்துக்கொண்டு விக்ரமையும் கூட்டிக் கொண்டே கிளம்பினான். 2 பெரிய மனிதர்கள் நள்ளிரவில் ஐஸ்கிரீமை தேடி தெரு தெருவாக அலைந்தனர். இறுதியில் ஒரு வண்டியை கண்டுபிடித்ததும், அப்பாடா விக்ரம் சார், இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு, இல்லனா உங்க தங்கச்சி என்ன ரூம்குள்ளேயே சேர்த்திருக்க மாட்டா, நல்ல வேலை இவர் ஒருத்தராவது ஐஸ் விக்கிறாரு, அதுவும் தீர்றதுக்குள்ள நம்ம வாங்கிட்டு போயிடலாம் என்றவன் வேகமாக இறங்கி சென்று அஞ்சலிக்கு என்று பார்த்து பார்த்து 2-3 பிளேவர்களில் வாங்கி கொண்டான். காரில் சென்று அமர்ந்ததும், பாத்தீங்களா சார், ஒரு ஏசியையும் ஒரு சிஇஓவையும் இந்த ஒரு பொண்ணு அர்த்தராத்திரில தெருவுல அலைய வச்சிடுச்சு என்று அர்ஜுன் சொல்ல, விக்ரம் சிரித்து கொண்டே, இதுதாண்டா குடும்ப வாழ்க்கை, இதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் இல்ல என்றான். வீட்டிற்கு வந்ததும் அஞ்சலி ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை பார்த்த விதார், அப்பா எனக்கும் என்று கையை நீட்டினான். விக்ரம் அவனுக்கு ஒரு சிறிய ஸ்பூன் எடுத்து கொடுக்க, விதார்த் அதை சாப்பிட்டு விட்டு அஞ்சலியின் வயிற்றில் கை வைத்து, பாப்பா பாப்பா என்று சொன்னான். அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். தியா கண் கலங்கி, விக்ரம், விதார்த்துக்கு தெரியுது பாருங்க, அவனுக்கு அஞ்சலிக்கு குழந்தை வரப்போறது புரிஞ்சிடுச்சுல்ல என்றாள். விக்ரம் விதார்த்தை தூக்கி அணைத்துக் கொண்டு,
வாரிசு ரொம்ப விவரமானவண்டி என்று பெருமையுடன் சொன்னான். விக்ரம் மாளிகையில் அஞ்சலியின் வளைகாப்பு விழா களை கட்டி இருந்தது. வீடு முழுவதும் கண்ணாடி வளையல்களாலும் வண்ண வண்ண மலர்களாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அஞ்சலி பட்டுப்புடவையில் தேவதையை போல அமர்ந்திருக்க, சின்ன தம்பி ஒரு கையில் நோட்டு புக்கு மற்றும் விசிலுடன் மேடைக்கு வந்தார். அனைவரும் கவனிக்கவும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வளைகாப்புல வளையல் போடுறவங்க அஞ்சலிக்கு குறைஞ்சது ஒரு நகையாவது கிஃப்டா கொடுக்கணும். சும்மா வளையல மட்டும் போட்டுட்டு போனா அது சட்டப்படி குற்றமா கருதப்படும் என்று அவர் மைக்கில் அனௌன்ஸ் செய்ய, அர்ஜுன் ஓடி வந்து அந்த மைக்கை பிடுங்கினான். அப்பா, என்னப்பா இது? என் பொண்டாட்டி வளகாப்பு, வசூல் வேட்டை இல்ல, புரியுதா? பிளீஸ் அங்க போய் உட்காருங்கப்பா என்று அர்ஜுன் சொல்ல, விக்ரம் சிரித்து கொண்டே தியாவுடன் வந்து அஞ்சலிக்கு முதல் வளையலை அணிவித்து ஆசீர்வதித்தான். அந்த மகிழ்ச்சியான சூழலுக்கு நடுவே விக்ரமின் போன் ஒலித்தது. ஹலோ, சொல்லுங்க சார். நம்ம தியாஞ்சலி கஃபேல இருக்க ஃபுட்ல ஏதோ நச்சுத்தன்மை இருப்பதா சொல்லி சுகாதாரத்துறை அதிகாரிகள் நம்ம கடையை சீல் வைக்க வந்திருக்காங்க என்றதும் தியா இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். விக்ரம் அவளது கையை அழுத்தி பிடித்தவன், தியா பதறாத, இது உன்னோட வளர்ச்சியை பிடிக்காத யாரோ செஞ்ச சதிதான், நான் பாக்குறேன் என்றான். விக்ரம் அர்ஜுனிடம் விஷயத்தை சொல்ல, அர்ஜுன் உடனே தனது போலீஸ் மூளையை பயன்படுத்தினான். சார், அந்த கஃபேல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க என்று அர்ஜுன் ரகசியமாக சென்று விசாரித்ததில் ஒரு போர்ட் நிறுவனத்தை சேர்ந்த ஆள் உணவில் ஏதோ கலப்பது பதிவாகி இருந்தது. அதை பார்த்த அனைவருமே அதிர்ச்சியில் மிரண்டு போயினர். அர்ஜுன் அவனை அரை மணி நேரத்தில் கிரிமினல் பாணியில் பிடித்து ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றான். அவனிடம் விசாரித்த போது காசை வாங்கி கொண்டு அவன் இது போன்ற ஒரு செயலை செய்ததாக வாக்குமூலம் அளிக்க, போலீஸ் அவனை கைது செய்து அவனை அனுப்பியவர்களையும் சேர்த்து கைது செய்தது. பிறகு விக்ரம் தனது வக்கீலை வைத்து 1 மணி நேரத்தில் கஃபே மீதான தடையை நீக்கி தியாவின் மானத்தை காப்பாற்றினான். விழா முடிந்து இரவு தியா அழுது கொண்டிருந்தாள். விக்ரம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிசினஸ உருவாக்கின, ஆனா இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அதுக்கு பாத்தீங்களா என்று அழுவ, விக்ரம் அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்து அவளது கண்ணீரை துடைத்து விட்டவன், இங்க பாரதியா, இந்த உலகம் வெற்றியாளர்களை எப்பவும் கல்லெறிஞ்சுதான் பாக்கும். ஆனா அந்த கல்ல வச்சு ஒரு கோட்டை கட்ட தெரிஞ்சவன் தான் ஜெயிக்கிறான். உனக்கு துணையா இந்த விக்ரமும் அர்ஜுனும் இருக்கும்போது உன்னை யாராலையும் அசைக்க முடியாது என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். நீங்களும் அர்ஜுனும் மட்டும் இல்லனா இந்நேரம் அந்த கடை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல விக்ரம் என்று அவளது தோளில் சாய்ந்து நிம்மதி அடைந்தாள். மறுநாள் காலை விதார்த் முதலாக பள்ளிக்கு செல்லும் நாள். விதார்த்திற்காக ஒரு குட்டி பேக் மாட்டி புது ட்ரெஸ் போட்டு தியா தயார்படுத்தினாள். விக்ரம் காரை தயார் செய்து விட்டு, தியா, என் பையன் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான், பாருடி எவ்வளவு கெத்தா இருக்கான்ல என்று பெருமையாக சொன்னான். பள்ளிவாசலில் விதார்த்தை இறக்கிவிடும் போதே விக்ரமிற்கு சற்று கண் கலங்கியது. விதார்த் விக்ரமின் கையை விடாமல், அப்பா வேண்டாம் என்று அழ, விக்ரம் அப்படியே உருகி போனான். தியா, பேசாம இவனை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமா, அங்கேயே டீச்சர் வச்சுக்கலாம் என்று விக்ரம் சொல்ல, தியா சிரித்து கொண்டே, விக்ரம், நீங்க ஒரு பெரிய கம்பெனிய நடத்துறீங்க, ஆனா ஒரு குழந்தைய ஸ்கூல்ல விட இவ்ளோ பயப்படுறீங்களே என்று அவனை சமாதானப்படுத்தி விதார்த்தை உள்ளே அனுப்பினாள். விக்ரம் விதார்த்தை விட்டு வந்த பிறகும் அர்ஜுன் விடவில்லை. அவன் தனது போலீஸ் ஜீப்புடன் ஸ்கூல் வாசலில் சென்று நின்றவன், இங்க பாருங்க, இந்த ஸ்கூல்ல தான் என் மருமகன் விதார்த் படிக்கிறான், எந்த ஒரு கொசுவும் கூட அவன் மேல உட்காரக்கூடாது, அந்த அளவுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கணும் என்று அங்கிருந்த வாட்ச்மேனிடம் மிரட்டினான். அப்பொழுது சின்ன தம்பி பின்னாடியே வந்து, அர்ஜுன், சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை ஸ்கூல்ல படிக்கும் போது தாத்தா வெளியில இருந்து காவலா இருக்கணும், இப்போ நான் இங்கேயே ஒரு பெஞ்சு போட்டு உக்காந்துக்கிறேன் என்று அவர் அங்கேயே செட்டிலாக, விக்ரமோ அர்ஜுனிடம், டேய், ஸ்கூல் டீச்சரே பயந்துருவாங்கடா,
நம்ம வாங்க கிளம்பலாம் என்று அவர்களை இழுத்துச் சென்றான். அஞ்சலிக்கு இப்போ 7வது மாத கர்ப்பிணி. நள்ளிரவில் திடீரென அர்ஜுனை தட்டி எழுப்பினாள். அர்ஜுன், எனக்கு இப்போ மாங்காய் வேணும், அதுவும் நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வேணும் என்றதும் அர்ஜுன் தூக்க கலக்கத்தில், அஞ்சலி, இந்த நேரத்துல மாங்காய் மரம் கூட தூங்கிட்டு இருக்குமா, காலையில வாங்கி தரேனே பிளீஸ் என்றதும் அஞ்சலி அழத் தொடங்க அர்ஜுன் பயந்து போய் விக்ரம் வீட்டு தோட்டத்தில் இருந்த மாமரத்திற்கு மாங்காய் பறிப்பதற்கு ஓடினான். அங்கே விக்ரம் ஏற்கனவே ஒரு மாங்காவை பறித்து கொண்டு நின்று கொண்டிருக்க, என்ன சார், நீங்களும் இங்க என்ன பண்றீங்க என்று அர்ஜுன் கேட்டான். தியாவுக்கும் இதே மாதிரி ஆசையெல்லாம் திடீர்னு வருண்டா அர்ஜுன், அதான் முன்கூட்டியே பறிச்சு வச்சிருக்கேன் என்று விக்ரம் சொல்ல, ஐயோ, உங்க தங்கச்சி இப்பதான் என் தலையில ஒரு அடிய போட்டு எழுப்பி துரத்து விட்டுருக்கா. எனக்கு இப்பவே மாங்காய் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டா. நானும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம இங்க ஓடி வந்த மாங்காய் பறிக்க. இங்க வந்து பார்த்தா எனக்கு முன்னாடியே நீங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. ரொம்ப பாவம் தான் விக்ரம் சார் நம்மளோட நிலைமை என்று புலம்பினான். பின்பு இருவரும் அந்த நள்ளிரவில் மாங்காயோடு அவரவர் அறைக்கு சென்றனர். ஒரு வழியாக அஞ்சலி அந்த மாங்காயை சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக உறங்க ஆரம்பிக்க அர்ஜுன் அவளது மடியிலேயே தலை வைத்து சாய்த்து படுத்து உறங்கினான்.